டின்னருக்கு என்ன வேணும்னு என் பையன்கிட்ட கேட்கும்போது தோசை தான் வேணும்னு சொன்னால் அதோட தோசையோட பொடி வச்சு சாப்பிட்டா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி தோசை பொடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கப்பு உளுந்த நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஒரு 7 காஞ்ச மிளகா இதையும் அதோட சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா இந்த பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கிட்டேன். இதை ஆறுற டைம்குள்ளார நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். ஸோ தேங்காய் சட்னியும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை பொடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இது பொரிக்கும் போது கொஞ்சமாக உப்பு, அதோட பெருங்காய பொடி, அப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டு பச்சையாக சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃபைன் பவுடராக அடைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி பொடிக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்தா தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். அதனால நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. சட்னியையும் நல்லா தாளித்து எடுத்தாச்சு. நம்மளோட மாவு ரொம்ப நல்லா பொங்கி இருந்தது. இப்போல்லாம் கிளைமேட் அவ்வளோ கோல்டாக இல்லை. ஸோ மாவு பார்த்தீங்கன்னா குயிக்காகவே புளிச்சிருது. ஸோ நல்ல ஃபெர்மெண்ட் ஆகிருந்ததுனால தோசை ரொம்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. ஸோ இந்த தோசைக்கு இந்த பொடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கூடவே ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் சட்னி வச்சு டின்னர் சாப்பிட்டாச்சு. அப்படியே மிச்சம் இருக்கிற அந்த இட்லி பொடியை ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.